4/9/1799 வீரபாண்டியனுடைய பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை திடீரென முற்றுகையிட்டது ஆங்கிலேய அரசு. தானாவதி பிள்ளையை ஒப்படைக்கவில்லை, வரி கொடுக்கவில்லை, இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை கூறி பெரும் படை திரட்டி வீரபாண்டியனுடைய கோட்டையை முற்றுகையிட்டார்கள். அதுவும் சாதாரணமாக முற்றுகையிடவில்லை. வீரபாண்டிய கட்டபொம்மன் தன்னுடைய குலதெய்வமான ஜக்கம்மா திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூருக்கு சென்றிருந்தார். அந்த திருச்செந்தூருக்கு அவர் சென்றிருந்த நேரத்திலே அந்த நேரத்தில் அவருடைய அமைச்சர் தானாவதி பிள்ளை தன்னுடைய ஊரான ஆற்றூரிலே இருந்தார். இந்த நேரத்தை, இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்ட ஆங்கிலேய அரசு கட்டபொம்மனுடைய கோட்டையை முற்றுகையிட்டு போதொடுக்க ஆரம்பித்தது. திருச்செந்தூரிலே இருந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் செய்தியை கேள்வியுற்றான். இதற்கிடையே ஊமைத்திரை எப்படியோ ஆங்கிலேயர்களுக்கு தெரியாமல் கோட்டைக்குள் புகுந்தார். அதே நேரத்தில் ஆற்றூரிலே இருந்து தானாவதி பிள்ளை அவருடைய அமைச்சரும் கோட்டைக்குள்ளே வந்தார்கள். வீரத்தோடு போரிட்டார்கள். அவருடைய தளபதி வெள்ளையத்தேவன் ஆங்கிலேய துணை தளபதி ஒருவனை தன்னுடைய குத்துவாளால் குத்தி கிழித்தான். மிகப்பெரிய படைபலமும் அதிநவீன வீராங்கிகளும் வைத்திருந்த ஆங்கிலேயனுடைய அந்த படைக்கு முன்னால் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய படை சிதறடித்து ஓடியது. கோட்டை வீரங்கியால் தகர்க்கப்பட்டது. தானாவதி பிள்ளையும் பூமித்திரையும் வீரபாண்டி கட்டபொம்மனும் நாகலாபுரத்திற்கு பறந்து சென்றார்கள், தலைமறைவாக சென்றார்கள். நாகலாபுரத்திலே வைத்து தானாவதி பிள்ளையை ஆங்கிலேய அரசு கைது செய்கின்றது. அதற்கு பின்பு நடந்ததுதான் கண்ணீர் விடுகின்ற சம்பவம். மக்களே, தன்னுடைய மன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வலது கையாகவும் வீரனாகவும் திகழ்ந்தவன், மூளையாக திகழ்ந்தவன், நேர்மையானவன், வீரத்தோடு வெள்ளையர்களை எதிர்த்து நின்ற மாவீரன் என்ற பெயருக்கெல்லாம் உரிய தானாவதி பிள்ளை நாகலாபுரத்திலே கைது செய்து விட்ட பிறகு வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் எவ்வளவு கோபம் கொண்டார்களோ ஆங்கிலேயர்கள், அது இரண்டாவது. ஆனால் இந்த தானாவதி பிள்ளையின் மீதுதான் கடும் கோபம் கொண்டார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அத்தனை கோபமும் ஆங்கிலேயர்களுக்கு தானாவதி பிள்ளை மீதுதான். காரணம், ஏற்கனவே ஒரு முறை நீதிமன்றத்தில் இவர்களை அவமானப்படுத்தி இருக்கின்றார். முதலாவது முறைக்கு நெற்களஞ்சியத்தை சிதறடித்திருக்கின்றார். இப்படியெல்லாம் நம்முடைய ஆட்சிக்கு அவமானத்தை ஏற்படுத்தி தந்த தானாவதி பிள்ளையை கொலைவெறியோடு தேடிக் கொண்டிருந்தார்கள் ஆங்கிலேயர்கள். அவர்களுடைய கையில் சிக்கினார் தானாவதி பிள்ளை. அவருடைய தலை துண்டாடப்பட்டது. துண்டாடப்பட்ட தலையை பாஞ்சாலங்குறிச்சி, தலையை மட்டும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு கொண்டு வந்தார்கள். கோட்டையின் முன்பு ஒரு வேல்கம்பை நாட்டி அந்த வேல்கம்பின் கூர்பகுதியிலே தானாவதி பிள்ளையினுடைய தலையினை சொருகி வைத்து வேடிக்கை பார்த்து சிரித்தது அந்த வெள்ளை அரசாங்கம். இது மற்றவர்களுக்கெல்லாம் பாடமாக இருக்க வேண்டும் என்று மற்றவர்களை எல்லாம் பார்க்க வைத்து கொக்கரித்தது இந்த அரசாங்கம். அதே தானாவதி பிள்ளையினுடைய உடலை கண்ட துண்டமாக வெட்டி உண்மையிலேயே நண்பர்களே என்ன செய்தார்கள் தெரியுமா? காக்கைகளுக்கும் கழுகுகளுக்கும் உணவாகவே போட்டார்கள் என்று சொன்னால் எவ்வளவு கொடூரத்தை இந்த ஆங்கிலேயர்கள் அங்கே அரங்கேற்றி இருக்கின்றார்கள் என்பது நமக்கு தெரியும். இதுதான் நாட்டிற்காக வீரத்தோடு போரிட்ட ஒரு மாவீரனுக்கு கடைசியில் நேர்ந்த கதி இதுதான் நண்பர்களே. ஆனால் எப்படி இருந்தாலும் அவனுடைய புகழ் அழிய போவதில்லை என்பதை அந்த ஆங்கிலேயர்கள் என்று அறிந்திருக்கவில்லை. ஆங்கிலேய அரசை எள்ளளவும் பயமின்றி எதிர்த்து நின்று தீரத்தோடு போரிட்ட பூலித்தேவனாக இருக்கட்டும், அழகுமுத்துக்கோனாக இருக்கட்டும், வீரபாண்டிய கட்டபொம்மனாக இருக்கட்டும், ஊமைத்துறையாக இருக்கட்டும், மருதுபாண்டியர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இவர்களெல்லாம் வீழ்வதற்கு, தோற்பதற்கு காரணம் வீரத்தின் பற்றாக்குறை அல்ல. வீரம் என்று வந்தால், நேருக்கு நேர் என்று வந்தால், நெஞ்சுக்கு நெஞ்சு என்று வந்தால், இவர்களை மிஞ்சுவதற்கு, வீரத்தில் மிஞ்சுவதற்கு ஆளே கிடையாது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு வீரமிக்கவர்கள் நம்முடைய அந்த மன்னர்கள். ஆனால் இவர்கள் வீழ்ந்ததெல்லாம் துரோகத்தால், தந்திரத்தால், வஞ்சகர்களால், துரோகிகளால். துரோகத்தால் தான் இந்த மாவீரர்கள் வீழ்த்தப்பட்டார்களே தவிர வீரத்தால் இவர்களை வீழ்த்தவே முடியாது என்பதுதான் உண்மை நண்பர்களே. ஆம், வீரபாண்டிய கட்டபொம்மனும் அப்படித்தான் வீழ்த்தப்பட்டான். தன்னுடைய ஆருயிர் நண்பன் விஜய ரகுநாத தொண்டைமானை நம்பி அடைக்கலம் புகுந்தான். ஆனால் ஒரு மதிய வேளையிலே நன்கு தூங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே ஆங்கிலேய அரசுக்கு தகவல் அனுப்பிவிட்டான் விஜய ரகுநாத தொண்டைமான். வந்தார்கள் ஆங்கிலேய வீரர்கள். வீரபாண்டிய கட்டபொம்மனை வளைத்து விட்டார்கள். இந்த நேரத்திலே
உடைவாளை எடுப்பதற்காக, போரிடுவதற்காக உடைவாளில் கை வைத்தவனுக்கு அதன் பிறகுதான் தெரிந்தது, வஞ்சகமாக பேசி தன்னுடைய நண்பன் தன்னுடைய வாளை வாங்கிச் சென்றது. அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது. அவனை பார்த்து, இப்படி ஒரு நண்பனா எனக்கு என்று ஒரு ஆதங்கத்தோடு கண்ணீர் கண்கலங்க கைதாகி சென்றான் வீரபாண்டிய கட்டபொம்மன். நட்பை எண்ணிதான் அவன் கண்கலங்கினானே தவிர, தான் சாகப் போகின்றோம் என்கின்றதற்காகவோ, தன்னை தூக்கிலிடப் போகின்றார்கள் என்பதற்காகவோ, வெள்ளையர்கள் பிடித்து விட்டார்கள் என்பதற்காகவோ அவன் சிறிதளவும் கண்கலங்கவில்லை. 1 வாரம் சிறையில் அடைத்து அவனை பின்பு கயத்தாருக்கு கொண்டு வந்தார்கள். கயத்தாருக்கு அவன் வரும்பொழுது பொதுமக்கள் முன்னிலையில் அவன் தூக்கிலப்பட வேண்டும் என்பதற்காக அத்தனை பாளையக்காரர்களையும், எட்டப்பன், தொண்டைமான், விஜயரகுநாத தொண்டைமான், அத்தனை பாளையக்காரர்களை அழைத்து நிறுத்தியிருந்தார்கள். ஏனென்று சொன்னால், வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட்டு கொள்வதை அனைவரும் பார்க்க வேண்டும். இனி வெள்ளையர்களுக்கு எதிராக எவனும் வீறு கொண்டு எழக்கூடாது என்ற எண்ணத்தை அவர்களுக்கு பதிய வைக்க வேண்டும் என்பதற்காகவே நான் இந்த ஏற்பாட்டினை செய்தேன் என்று எழுதுகின்றான் அந்த கலெக்டர். இத்தனைக்கு பிறகும் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய நடையிலோ, அவனுடைய பார்வையிலோ, அவனுடைய முகத்திலோ கொஞ்சமும் தொய்யவில்லை. அவன் வீரத்துடனேயே நடந்து வந்தான். சிங்கம் போல் நடந்து வந்தான். விஜயரகுநாத தொண்டைமானையும் எட்டப்பனையும் காட்டி கொடுத்த இருவரையும் அருவருப்போடு பார்த்தான் என்று குறிப்பிலே எழுதுகின்றார்கள். அவனுடைய தூக்கு கயிற்றை வாங்கி தானே மாட்டிக்கொண்டான். தன்னுடைய கயிற்றில் ஆங்கிலேயர்கள் கயிற்றை மாட்ட விடாமல் தானே தூக்கு கயிற்றை வீரத்தோடு வாங்கி கொண்டான். ஆனால் ஒரே ஒன்றுக்காக அவன் கடைசியில் வருத்தப்பட்டான் என்று சொல்லுகின்றார்கள் வரலாற்று குறிப்பாளர்கள். எதற்காக வீரபாண்டிய கட்டபொம்மன் வருத்தப்பட்டான் தெரியுமா? விஜயரகுநாத தொண்டைமான் என்ற ஒரு துரோகியை நண்பன் என நம்பி அவன் காட்டி கொடுத்து பிடிபட்டதற்கு பதிலாக அன்றைக்கு அந்த கோட்டையை காக்கும் போரிலே வீர மரணம் அடைந்திருந்தால் நான் பெருமகிழ்ச்சி அடைந்திருப்பேனே, அன்று போகாமல் விட்டுவிட்டேனே என் உயிரை என்று வருத்தப்பட்டானாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று வரலாற்று குறிப்பாளர்கள் எழுதுகின்றார்கள். வீரத்திற்கு என்றுமே சாவு இல்லை நண்பர்களே. அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனை இன்றளவும் நாம் போற்றி கொண்டிருக்கின்றோம், புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. இப்படித்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் முடிக்கப்பட்டான்.